குலசாமிய கும்பிட்டு எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. மாயாண்டி வீட்டுல அழகர் பூங்குடி கிட்ட, என்ன பூங்குடி ஒண்ணுமே பேசாம அமைதியா நிக்கிற? என்னவோ இந்த வீட்டுக்குள்ள வந்து எங்களோட முகமூடி எல்லாம் கிழிக்க போறேன், எங்க அப்பா பண்ணாத தப்புக்கு அவரை பழிகாரனாக்குறாங்க அப்படின்னு சவால் விட்டுட்டு வந்த. இப்ப என்னாச்சு? இன்னைக்கு நாங்க கும்பிடுற குலசாமியே இறங்கி வந்து எங்க அப்பாவை பத்தி என்ன சொல்லுச்சுன்னு உன் காதுல கேட்டால? பூங்குடி மனசுக்குள்ள, சாமி வந்து வாக்கு சொல்லும் போது பொய்யா சொல்ல போகுது, அழகரோட அப்பா நல்லவருன்னு சாமியை சொல்லும் போது நாம நினைச்சது எல்லாமே தப்பா இருக்கலாம்ல நினைக்கிறாங்க. அழகர் விடாம, நல்லவங்களோட கண்ணீரு எந்த காலத்திலயும் தரையில விழக்கூடாதுன்னு அந்த சாமியே தீர்ப்பு சொல்லிருச்சு பூங்குடி. எங்க அப்பா எவ்வளவு நல்லவர்னு ஊருக்கே தெரியும், ஆனா நீ மட்டும் எங்களை குற்றவாளியா பாக்குற. இப்ப சொல்லு, உன் சொந்த அப்பாவோட உடம்புல இறங்கி வந்து சாமி சொன்ன வாக்க கூட நீ நம்பலையா? அதுக்கு பூங்குடி, எனக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல அழகர். சாமியாடி சொன்னது எனக்கு ஆச்சரியமா தான் இருக்குது. இங்க பாரு பூங்குடி, இனிமேலாவது எங்களோட முகமூடியை கிழிக்கிறேன்னு பின்னாடி அலையிற வேலையை விட்டுட்டு முதல்ல உன் வீட்டுல இருக்கிறவங்களோட முகமூடியை போய் கிளி. ஏன்னா இன்னைக்கு சாமி ஆடும்போது யார் யார பார்த்து கண்ணா பின்னான்னு எச்சரிச்சுன்னு நீயும் பார்த்த இல்ல, யார் சாட்டையடி வாங்கினதுன்னு தெரியும்ல உனக்கு. உங்க வீட்டுல இருக்கிறவங்க மேலதான் எனக்கு மொத்த சந்தேகமும் இருக்கு. பூங்குடி எதுக்கு? அழகர் என்ன பேசுற நீ? உண்மையதான் பேசுறேன். என் அப்பா ஏன் ஜெயிலுக்கு போனாரு, அவருக்கு பின்னாடி யாரு துரோகம் பண்ணான்னு எல்லாத்தையும் கூடிய சீக்கிரம் நான் கண்டுபிடிப்பேன். அந்த உண்மை வெளியே வரும்போது யார் யாரெல்லாம் இதுக்கு பின்னாடி இருந்தாங்களோ அவங்கள நான் சும்மா விட மாட்டேன், ஞாபகம் வச்சுக்கோங்கிறாரு. இப்படி பேசிட்டு அழகர் கோபமா வெளியே போயிடுறாரு. பூங்குடி தனக்கு தானே நினைச்சுக்கிறாங்க, அழகர் சொல்றதுலயும் நியாயம் இருக்கும். சாமி வந்து அத்தையும் மாமாவையும் பார்த்து கோபப்பட்டுச்சு, அவங்க ரெண்டு பேரும் அப்படி என்ன தப்பு பண்ணிருப்பாங்க, ஏதோ பெரிய உண்மை மறைஞ்சிருக்கு, என்னன்னு தெரியலையேன்னு நினைக்கிறாங்க. வீட்டோட பின்பக்கத்துல கிணத்துக்கிட்ட பூங்குடி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து நந்தினி வர்றாங்க பூங்குடி கிட்ட பேசுறதுக்கு. பூங்குடி, இவ எதுக்கு இப்ப இங்க வர்றா? எப்ப பார்த்தாலும் முகத்தை அமைதியா வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள ஏதோ யோசிப்பா, இப்ப என்ன பேச போறாளோன்னு நினைக்கிறாங்க. நந்தினி உடனே, பூங்குடி என்ன மன்னிச்சுடு, தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளு, உங்ககிட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன்னு கெஞ்சுறாங்க. பூங்குடி எதுக்கு? நந்தினி என்ன பண்ற நீ? எதுக்கு இப்படி எல்லாம் கையெடுத்து கும்பிடுற? என்ன விஷயம் முதல்ல அது சொல்லுங்கிறாங்க. பூங்குடி, அழகர் மாமாவோட உயிருக்கே பெரிய ஆபத்து வரப்போகுதுடி. இன்னைக்கு காலையில குடும்ப ஜோசியரை பார்த்து அழகர் மாமாவோட ஜாதகத்தை காட்டி பேசிட்டு வந்தேன். அவரு சொன்னதை கேட்டு எனக்கு நெஞ்சே வெடிச்சிரும் போல ஆயிடுச்சு. ஜோசியரா? அவர் என்ன சொன்னாரு? அழகருக்கு என்ன ஆபத்து? உன்னோட ஜாதகமும் அழகரோட மாமா ஜாதகமும் சேரவே கூடாதான். நீ மாமா கூட சேர்ந்து வாழ்ந்தா அந்த ஜாதக தோஷம் அழகர் மாமாவோட உயிரையே பறிச்சுடுன்னு ஜோசியர் அடிச்சு சொல்றாரு. என்ன பரிகாரம் பண்ணாலும் எந்த பூஜை பண்ணாலும் இந்த ஆபத்தை தடுக்கவே முடியாதான். எனக்கு என்னால அழகர் உயிருக்கு ஆபத்தா? என்ன நந்தினி நீ பேசுற? ஆமா பூங்குடி, எனக்கு அழகர் மாமாவை கல்யாணம் பண்ணிக்க கொடுப்பனை இல்லாம போயிருக்கலாம், ஆனா மாமா நல்லா வாழணும், அவர் உயிரோட இருக்கணும். நீ மாமா மேல உண்மையான அன்பு வச்சிருந்தா தயவு செஞ்சு அவர் வாழ்க்கையை விட்டு தூரமா ஓடி போயிடு. நீ இந்த வீட்டை விட்டு போனாதான் அழகர் மாமா உயிர் பிழைப்பாருங்கிறா. நந்தினி, உனக்கு அழகர் கிடைக்கலங்கிற கடுப்புல என்கிட்ட கதாலக்கறையா? உண்மையாவா சொல்ற? ஐயோ, சாமி மேல சத்தியமா சொல்ற பூங்குடி, என் சுயநலத்துக்காக நான் பேசல. மாமாவோட உயிர் முக்கியம்னு தோணுச்சு, அதான் உங்ககிட்ட ஓடி வந்தேன். யோசிச்சு முடிவெடுன்ட்டு நந்தினி சொல்றாங்க. அப்படியே நந்தினி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. பூங்குடி என்ன செய்யறதுனே போய் நிலக்குழிஞ்சு நிக்கிறாங்க. நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழக்கூடாதுன்னு ஜோசியம் சொல்லுதா? ஒருவேளை நந்தினி சொல்றது உண்மையா இருக்குமோ? நாம ஏன் இந்த வீட்டுக்கு வந்தது எல்லாரோட முகமூடியும் கிழிக்கணும்னு தானே. ஆனா சாமியே அவங்க நல்லவங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் நாம ஏன் இங்க இருந்து என்ன பண்ண போறோம்? பேசாம இந்த வீட்டை விட்டு அமைதியா விலகி போயிடலாமான்னு யோசிக்கிறாங்க பூங்குடி. அப்பன்னு பார்த்து மாயாண்டிக்கு ஒரு போன் கால் வருது. மாயாண்டி போன் எடுத்து, ஹலோ யாரு? என்னது, அழகருக்கு ஆக்சிடென்டா? என்னையா சொல்றீங்க? மீனாட்சி பதறிக்கிட்டு, என்னங்க சொல்றீங்க? என் புள்ள அழகருக்கு என்னாச்சு? ஐயோ என் மகனேங்கிறாங்க. ரோட்ல போகும்போது ஏதோ வண்டி மோதிச்சா மீனாட்சி, அடிபட்டு ரத்த வெள்ளத்துல ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்களாம். இந்த வார்த்தையை கேட்டதும் பூங்குடியோட நெஞ்சில பேரடி விழுகுது. நந்தினி சொன்ன வார்த்தையெல்லாம் பூங்குடியோட காதுல ரிப்பீட் ஆகுது. கடவுளே, நந்தினி சொன்னது அப்ப உண்மைதானா? நான் இந்த வீட்டை விட்டு போக யோசிச்ச அந்த நொடியிலேயே அழகருக்கு இப்படி ஒரு விபத்து நடந்துடுச்சுன்னா என்னாலதான் அழகருக்கு இந்த ஆபத்து வந்ததா? அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதே அப்படின்னு வேண்டிக்கிறாங்க கடவுளை. எல்லாரும் பதறி அடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்க மஞ்சமலா குடும்பமும் வர்றாங்க. ஐசியு முன்னாடி தெய்வான பூங்குடியை பார்த்து, எல்லாம் இவளாலதான், இவ இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்ச நேரமே சரியில்லை, இவளோட மூன்று ஜாதகத்தாலதான் அழகரோட உயிரை வாங்க பாக்குது. எதுக்கடி அந்த தாலியை அவ கழுத்துல கட்டினீங்க? இன்னைக்கு அழகர் உயிருக்கு போராடுறானேன்னு அழுகுறாங்க. மாயாண்டி தேவானையை பார்த்து, மாய மூடும் தேவான, அழகருக்கு விபத்து நடந்திருக்கு,
பூங்குடிக்கு என்ன சம்பந்தம்? சும்மா கண்டதையும் பேசி முடிச்சு போட்டு பேசாத. அவ ஒரு பாவமும் அறியாத பொண்ணு. இப்ப நடக்க வேண்டிய வழியை பாப்போம். சும்மா கத்தாம இருங்கிறாங்க. மீனாட்சி, என் குலசாமியை என் பிள்ளைய காப்பாத்தி கொடுப்பேன்னு தான் நம்பி வந்த சாமி. என் புள்ள ஹாஸ்பிட்டல் பெட்ல உயிருக்கு போராடுறேனே, அவளை நீதானையா காப்பாத்தணும்னு வேண்டிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து டாக்டர் வர்றாங்க. மாயாண்டி டாக்டர் கிட்ட, என் மகனுக்கு எப்படி இருக்கு டாக்டர்? ஒன்னும் பயம் இல்ல தானே? உடம்புல ரொம்ப ஆழமான காயங்கள் இருக்கு, அதிகப்படியான ரத்தம் வெளியேறிடுச்சு, உடனே அவருக்கு ரத்தம் செலுத்தணும். ஆனா அவரது ரேர் குரூப் பிளட். எங்க பிளட் பேங்க்ல இருக்கிற கொஞ்சம் ரத்தத்தை வச்சு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆனா இன்னும் ரத்தம் தேவைப்படுது. ரிலேட்டிவ்ஸ் யாராவது ரத்தம் கொடுத்தா நல்லா இருக்குங்கிறாங்க. டாக்டர், நான் அவனோட அப்பா, என் பிள்ளைக்கு ரத்தத்தை கொடுங்க டாக்டருங்கிறாங்க. மீனாட்சியும், டாக்டர் என் ரத்தத்தையும் செக் பண்ணுங்க, என் மகனுக்கு நான் ரத்தம் தரேங்கிறாங்க. எல்லாரும் செக் பண்ற ஒத்துக்கிறாங்க. பூங்குடி முன்ன வந்து, டாக்டர் என் ரத்தத்தையும் செக் பண்ணி பாருங்க, எனக்கு என்ன வேணாலும் ஆகட்டும், ஆனா அழகருக்கு எதுவும் ஆகக்கூடாதுங்கிறாங்க. மஞ்சுமலை பூங்குடியை பார்த்து, நீ எதுக்கு ரத்தம் கொடுக்கணும், பேசாம இருங்கிறாங்க. இல்லப்பா, அங்க ஒருத்தர் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு, அதை வேடிக்கை பார்த்துட்டு என்னால சும்மா நிக்க முடியாதுப்பாங்கிறாங்க. எல்லாரோட பிளட்டையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பூங்குடியோட பிளட் மேட்ச் ஆகுது. டாக்டர் உடனே வந்து, நல்ல செய்தி, உங்க குடும்பத்துல யாருடைய பிளட் குரூப்பும் அழகருக்கு மேட்ச் ஆகல, ஆனா பூங்குடியோட பிளட் குரூப் மேட்ச் ஆகுது. அவங்க ரத்தம் கொடுத்தா அழகரை காப்பாத்திடலாங்கிறாங்க. பூங்குடி யோசிக்காம ரத்தம் கொடுக்குறாங்க. மீனாட்சி பூங்குடியை பார்த்து, என் பிள்ளைய காப்பாத்த உன் ரத்தத்தையே கொடுத்துட்டே தாயி, உனக்கு நான் என்ன கைமாறு செய்யணும் போறேன்னு எனக்கு தெரியல. கொஞ்ச நேரத்துல அழகர் கண் விழிச்சிட்டாரு. மீனாட்சி அழகரை பார்த்துட்டு, அழகரை எப்படிப்பா இருக்க, பார்த்து போக கூடாதையா, கொஞ்ச நேரத்துல நாங்க மொத்த பேரும் செத்தே போயிட்டோம் தெரியுமா? அழகர், அதுக்கு நான் நல்லாதாமா இருக்கேன், எனக்கு என்ன ஆச்சு? உனக்கு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா, உடம்புல ரத்தமே இல்லாம உயிருக்கு போராடிட்டு இருந்தேன், ஆனா உன்னை யார் காப்பாத்தினா தெரியுமா? யாருப்பா? இதோ இந்த பூங்குடிதான்ப்பா. அவளோட ரத்தத்தை கொடுத்துதான் உன் உயிரையே மீட்டு கொடுத்துருக்கா. அவன் மட்டும் ரத்தம் உனக்கு கிடைக்கலைன்னா எனக்கு பார்க்கவே பயமா இருக்குங்கிறாங்க. இவளா என் மேல அவளுக்கு வண்ணத்தை வச்சுட்டு சுத்திட்டு இருக்கான்னு நினைச்சனே, இவளோட ரத்தம் தான் என் உடம்புல இப்ப ஓடுதான்னு நினைக்கிறாரு. பூங்குடியை பார்த்து, ரொம்ப நன்றி பூங்குடி, என் உயிரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. இப்ப உடம்புக்கு பரவாயில்லையா அழகரு? நீங்க நல்லா இருந்தா அதுவே போதும் பூங்குடி சொல்றாங்க. இப்ப அவருக்கு எந்த ஆபத்தும் இல்ல, ரத்தம் நல்லா ஏறிடுச்சு, இன்னும் 2 நாள்ல டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம்னு சொல்றாங்க. தெய்வான அதுக்கு, என்னவோ போங்க, இவ ரத்தத்தை கொடுத்து காப்பாத்தினா என்ன, இவ ஜாதகத்திலேயேதான் அந்த பையனுக்கு இந்த நிலைமையே வந்தது. அதுக்கு மாயாண்டி, தெய்வான வாய் மூடு, இன்னும் என்ன ஜாதகம் மூதேவின்னு பேசிட்டு இருக்க, அழகருக்கு ஆபத்துன்னு சொன்னேன்ல, இப்ப அதே அழகரோட உடம்புல ஓடுறதே பூங்குடியோட ரத்தம் தாண்டி. அவ ரத்தம் ஓடுற வரைக்கும் அழகருக்கு எந்த கெடுதலும் வராது. அவ அழகரை கண்ணும் கருத்துமா பாத்துக்குவா. நீ இனிமே இவளாலதான் ஆபத்துன்னு எந்த கொம்பனாவது பேசுன, நான் சும்மா இருக்க மாட்டேங்கிறாரு. இப்படி மாயாண்டி பேசுறது கேட்டு தெய்வான ரொம்ப வாயடிச்சு போறாங்க. நந்தினியும் என்ன பண்றதுன்னு தெரியாம ஆத்திரத்துல இருக்காங்க. அம்மா, என்னம்மா இதெல்லாம்? அழகருக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு நான் சந்தோஷப்பட்டா, பூங்குடி ரத்தம் கொடுத்து அழகர் மனசுல பெரிய ஆளா மாறிட்டாளம்மா. இனிமே அழகர் மாமா பூங்குடிய தலையில வச்சு கொண்டாடுவாரு, அப்புறம் நான் என்ன பண்றது? அடிப்போடி லூசு, ரத்தம் கொடுத்தா உடனே 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியே வாழ்ந்துருவாங்களா என்ன? அவங்க 2 பேரோட ஜாதகம் சண்டை போட்டு பிரியற மாதிரிதான் இருக்கு. ஜோசியர் தெல்ல தெளிவா சொல்லியிருக்காரு. நீ பயப்படாத நந்தினி, அழகர் உனக்கு தாங்கிறாங்க. மாயாண்டி மீனாட்சி கிட்ட, பாத்தியா மீனாட்சி, நம்ம 2 பேரும் சேர்த்து வைக்கணும்னு நினைச்சோம், ஆனா அந்த குலசாமியே வழியை உண்டாக்கிடுச்சு பாத்தியா? ஆமாங்க, அழகருக்கு இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடந்து பூங்குடி ரத்தம் கொடுத்து அவனை காப்பாத்தணும்னு அந்த குலசாமியோட கணக்கு தான் போல. இந்த ரத்த பந்தம் அவங்கள 2 பேரையும் பிரிக்க முடியாத வரையும் ஒன்னா சேர்த்து வச்சிருங்க. இனி அவங்களை யாராலும் பிரிக்க முடியாது மீனாட்சி. சாமி கொடுத்த வாக்கையும் குலசாமியோட அருளையும் யாராலையும் மாத்த முடியாது. இனிமே அவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ போறதை நம்ம கண்ணார பார்க்கதான் போறோம். பூங்குடிக்கு அழகர் ஜூஸ் குடுக்குறாங்க. அழகர் நன்றியோட அவளை பாக்குறாங்க. மாயாண்டி வீட்டுல மாயாண்டி மாப்பிள்ளையோட ஜாதகம் மட்டும் போட்டோ வச்சுட்டு உட்கார்ந்து இருக்காரு. பக்கத்துல எல்லாரும் இருக்காங்க. இவனை இங்க வந்து பாரு, நம்ம சொந்தத்திலேயே குணத்துல தங்கமான ஒரு மாப்பிள்ளை அமைஞ்சிருக்கு நந்தினிக்கு. பையன் நல்ல வேலையில இருக்கான், குடும்பமும் கௌரவமானது. நந்தினிக்கு இந்த மரணம் முடிச்சுட்டா அவ வாழ்க்கையும் ஜோரா அமையுங்கிறாரு. என்னது, நந்தினிக்கு மாப்பிள்ளையா? யார்கிட்ட கேட்டு இந்த முடிவெடுத்தீங்க? என்ன அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க இங்க அவ பெத்த தாய் நான் உயிரோட தானே இருக்கேன், நீ உயிரோடு இருக்கிற லட்சணத்தை தான் பார்த்தேனே. பொண்ணுக்கு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு தரதை விட்டுட்டு இல்லாத ஆசையை காட்டி அவ வாழ்க்கையை வீணடிச்சிட்டு இருக்க. அழகருக்கு கல்யாணமே முடிஞ்சிருச்சு, இனிமேலாவது நந்தினி மனசு மாதிரி தன் வாழ்க்கையை பார்க்க வேண்டாமா? நந்தினி உடனே, மாமா நிறுத்துங்க, எனக்கு வேற எந்த வரணையும் மாப்பிளையும் பார்க்காதீங்க, என் மனசுல அழகர் மாமா மட்டும்தான் இருக்காரு. அந்த பூங்குடி வந்தாலோ இல்லையோ என் வாழ்க்கையே போச்சுன்னு நினைச்சீங்களா? நான் அழகர் மாமாவை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. மீனாட்சி நந்தினி கிட்ட, தெய்வான நந்தினி, 2 பேரும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, அழகர் உடம்புல இப்ப பூங்குடியோட ரத்தம் ஓடுது, அவங்க 2 பேரையும் பிரிக்க முடியாதுன்னு குலசாமியே தீர்ப்பு சொல்லிடுச்சு. வீண் பிடிவாதம் பிடிச்சும் வாழ்க்கை கெடுத்துக்காதடா நந்தினின்னு சொல்றாங்க. என்னங்க நீ நடுவுல வந்து சப்பக்கட்டு கட்டாதீங்க, ஏதோ ரத்தத்தை கொடுத்துட்டா உடனே பெரிய தியாகி ஆயிடுவாளாம். என் பொண்ணு நந்தினிதான் இந்த வீட்டுக்கு மருமகளா வர வேண்டியவ, அதை மாத்த எந்த கொம்பனாலேயும் முடியாதுங்கிறாங்க.
அழகர் கோபத்தோட, அத்தை கொஞ்சம் அமைதியா இருங்க. நந்தினி, உனக்கு எத்தனை தடவை சொல்றது, எனக்கு பூங்குடிதான் பொண்டாட்டி, என் மனசுல உனக்கு இடம் இல்ல. எங்க அப்பா உன் நல்லதுக்கு தானே மாப்பிள்ளை பாக்குறாரு. மரியாதையா அந்த கல்யாணத்துக்கு சம்மதி. அம்மா, நீங்களே இப்படி பேசுறீங்களே, அந்த பூங்குடி ஏதோ சூனியம் வச்சுதான் உங்களை மயக்கி வச்சிருக்கா. நான் செத்தே போனா கூட வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. தெய்வான, இத பாருங்க மாயாண்டி, என்ன இந்த நந்தினி அழகருக்கு தான் பொண்டாட்டியாவா, இல்லைன்னா கடைசி வரைக்கும் கன்னி பொண்ணாவே இந்த வீட்டுல இருப்பா. நீங்க பாக்குற எந்த மாப்பிள்ளையும் வேண்டாம், ஒரு மண்ணும் வேண்டாம், எல்லாரும் எங்கிரிச்சு போங்க அப்படின்னு தெய்வான வெறியோட கத்துறாங்க. மாயாண்டி அழகரும் என்ன செய்யறதுன்னு தெரியாம தகச்சு போய் நிக்கிறாங்க.